இன்னைக்கு நம்ம டெரிஃபைட் டீச்சர் அட் கோல்ட் ஸ்கூலோட செகண்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பனி மேல ஏறிக்கிட்டு இருப்பானா, அப்போ அல்ல மிக்கி அப்படின்னு சொல்லி ஒரு வாத்தியார் இருப்பாரு. அவர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு என்னையா இன்னும் வரையான்னு கேட்க, யோ வரக்குள்ள என் நெஞ்சல அப்படியே வெடிச்சு அப்படியே பீஸ் பீஸா போயிரும் போல இருக்கியா, பீஸ் பீஸா போனா கம்ம போட்டு ஒட்டிக்கலாம், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் கூலா. அங்க சீன் கட் பண்ணி நேத்து நைட்டு ஆக்சுவலி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு 2 வாத்தியாருங்க இப்பதானே வந்திருக்கீங்க, சோ அதனால வாங்க பழகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அதுலதான் அந்த மிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருப்பான். கூட இருக்கிற இன்னொருத்தன் அந்த ஸ்கூலோட கவுன்சிலர் ஆமா, அவன் பேர் வந்து டனாக்கா. ஓ அப்படியே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த டனாக்கா, சரி நாளைக்கு காலையில் நீங்க நேரமா ரெடியாகி வரணும், ஏன்னா நாளைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குதுல்ல, அதுல ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்களை வந்து நீங்க தான் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கும். ரொம்ப முக்கியமா கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருந்தாகணும், ஏன்னா எல்லா வருஷமே ஏதாவது ஒரு டீச்சராவது பிசிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்து முடியறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போயிருவாங்கன்னு சொல்லி பயமுறுத்தி இருந்திருக்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு நேரமா வந்து நம்ம ஹீரோவுமே அங்க இருக்கிற பசங்களாரையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாரும் நான் வந்து ஹைட் கம்மியா இருக்கிறேன், நான் வளரவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. பரவாயில்லையே பேயா இருந்தாலுமே அவங்க ஹைட்டை பத்தி எல்லாம் கவலைப்படுறாங்க, நார்மல் பசங்க மாதிரி தான் இருக்கிறாங்க போது அந்த இடத்துக்கு அந்த டனாக்காங்கிற வாத்தியா இருக்கிறாருல, அவரு வந்துட்டு நம்ம ஹீரோ கையில நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து முதல்ல போய் நீங்க ஐ செக்அப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல, அவனும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு ஐ செக்அப் பண்ணி வரும்போது கூட வந்தவனுக்கு இன்னைக்கு வந்து 0.5 வந்து இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கேன்னு சொல்ல, அதை நினைச்சா கவலைப்பட தேவையில்லை, அவன் டெய்லி லைஃப்ல அஃபெக்ட் ஆகாதியா, சும்மா வாயா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வருவான். மறுபடியும் ஓகே ஐ டெஸ்ட் முடிச்சாச்சுன்னு வரும்போது கிளாஸ்ல இருக்கிற அந்த பூனை பையனும் அந்த குட்டி பையனும் இருக்கிறாங்களா, அவங்க 2 பேரும் உடனே கூட்டிட்டு போன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு வேகமா ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக போவானா. அங்க போனா அந்த மிக்கிங்கிற வாத்தியார் தான் இருப்பாரு. அவரு ஒரு கேஜுக்குள்ள அந்த 2 பேரையும் போட்டுட்டு சில மந்திர காகிதங்கள் எல்லாம் பயன்படுத்தி அந்த பசங்களோட பவர்ஸ் வந்து கட்டுப்படுத்துவாங்களா. அந்த இடத்துல ஒரு டாக்டருமே இருக்கிறாரு. ஆப்வியஸ்லி அவன் கூண்டுல போட்டு அவங்களுக்கு வந்து ஊசி போட போறாங்க. யோ துரோகி கூட்டு வந்து நல்லா செஞ்சுட்டு இல்லன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருப்பாங்களா. கூடவே இன்னொரு பையனை கூட்டு வந்திருப்பாங்க போல. அப்ப அந்த டனாக்கான்னு சொல்லி ஒரு வாத்தியார் இருப்பார்ல, அவரு ஊசில அவனா போடுவானா அப்படின்னு வீரப்ப வெளியே போகும்போது எங்க தலை போறேன்னு சொல்லி அந்த மீக்கி அவனையும் பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ள வந்து அடைச்சிருவாங்க. எஸ் அவருமே வந்து ஒரு அனிமலா மாறக்கூடிய ஒருத்தரா தான் இருப்பாரு. உங்க எல்லாரையும் சதைச்சேன்னு சொல்லிட்டு அந்த மீக்கு நீங்க தான் ஊசி போட்டு வைக்கணும்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஒரு சின்ன பையன் இருக்கிறான்ல, அவனை தான் முதல்ல கையில எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அசையாம ஆடாம இருந்தீங்கன்னா ஊசி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட வந்து பேசுறதுக்காக சும்மா பேசி கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுவானா. இந்த மாதிரி எல்லா யூனிஃபார்மா பார்த்தாலும் எனக்கு வந்து எக்ஸைட்டிங் ஆகாது, எனக்குன்னு ஒரு சில யூனிஃபார்ம் டைப் வந்து இருக்கும், அந்த மாதிரியான யூனிஃபார்மை யாராவது போடும்போது அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த டாக்டரும் அப்படியே போடலான்னு வருவாரா, டக்குன்னு அந்த ஒரு சின்ன பையன் நகரும் போது அந்த ஊசி நம்ம ஹீரோட தலையில பட்டு அவனுக்கு அடிபட்டுரும். யோ நான் ஒரு மனுஷன், எனக்கு இது எதுவும் ஆகாதுன்னு கேட்க, இல்ல இப்பதான் என் லேப்ல இந்த ஊசியை தயாரிக்கும் போது சில மனுஷங்க எல்லாம் போட்டு பார்த்தேன் எதுவும் ஆகல, வேணும்னா நான் வேற ஒரு ஊசி தயாரிக்கலாம் நினைக்கிறேன், அதுக்கு நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டா உட்கார்றீங்களான்னு சொல்லி ஒன்னு பெருசா எடுப்பான். அடுத்த சீன்ல எல்லாருக்குமே ஊசி போட்டாச்சு. அந்த மீக்கிங்கிற வாத்தியார் தான் ஓகே ஃபைன் எல்லாருக்கும் போட்டாச்சு, இனிமேல் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு ரொம்ப ஜாலியா இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ முதற்கண்டு ஆப்வியஸ்லி தலையில அடி வாங்கி இருப்பான்ல, எல்லாரும் பயங்கர சோகத்துல இருக்கேன். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய வேலை காத்துக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல மிகப்பெரிய உயரமான ஒரு கோல் ஒன்னு இருக்குமா, அதோட ஹைட்டை தான் ஆக்சுவலி நம்ம ஹீரோ மெஷர் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த மாதிரியான கோல்ஸ் இருக்குதுல்ல, இதுதான் மலைகளையும் ஆறுகளையும் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குதுன்னு நம்ம ஹீரோட்ட சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இல்ல நான் பண்ணலம்பானா நீ தான் பண்ணியாகணும், ஏன்னா அங்க பாரு வேற யாரும் இல்லங்கும் போது அந்த டனாக்கா ஊசி போட்ட சோகத்துல உட்காந்துருப்பாரு. என்ன ஆளுதான் பயங்கர டெரரா இருந்தாரு, ஊசி போட்டதுக்கு ஓரமா உட்காந்துட்டாருன்னு நினைக்க, சரி வேணும்னா நம்ம 2 பேரும் ராக் பேப்பர் சீசர் போடுவோமான்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த மிக்கி கூட போடும்போது நம்ம ஹீரோ ஆப்வியஸ்லி தோத்து போயிருவான். சோ அதுக்கப்புறம் அவனே அந்த ஒரு மலை மாதிரி இருக்கிற அந்த ஒரு பையன் மேல ஏறிட்டு இருப்பான், ஒரு கயிறை பிடிச்சு ஏறுவான் ரொம்ப நேரமா ஏறிக்கிட்டே இருப்பான். அப்ப திடீர்னு காத்தல அடிக்கிற மாதிரி இருக்க, ஸ்லிப் ஆகிற மாதிரியே தெரியுமா, என்னையா இன்னும் ஏறியான்னு கீழ இருந்து அந்த மிக்கி போன் பண்ணி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, பொரியான்னு சொல்லி ஏறிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோ அந்த யூனிஃபார்ம் ரிலேட்டடா புக் வச்சிருந்தான்ல, அது காத்துக்கு பறந்து போயிருமா, அதை பிடிக்கலான்னு போய்க்க அவனும் ஸ்லிப் ஆயிருவான். கரெக்டா அவனை யாரோ கேட்ச் பண்றாங்க, யாருன்னு பார்த்தா அந்த சானோவா தான் இருப்பானா. ரொம்ப நேரமா இவனோட மண்டையில தான் தூங்கிட்டு இருந்தேன், நீங்க என்னையா பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி அவனோட ஹைட்டை வந்து ஒரு 130 மீட்டர்னு சொல்லி மெஷர் பண்ணுவாங்களா. அந்த பையனுக்கு என்னது 130 மீட்டர்னு சொல்லி பயங்கர எக்ஸைட் ஆயிருவான். ஏன்னா ஒரு பெரிய புத்தா ஸ்டாச்சு இருக்குமாமா 120 மீட்டருக்கு, சோ அதோட ஹைட்டா இருக்கிறேன்னு. சரி தலைவா நாங்க மத்த பசங்களோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ண போறோம்னு நம்ம ஹீரோவை அங்கேயே அம்போன்னு விட்டுட்டு போக, நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த சாணம் மேல தூங்கிக்கிட்டு ப்ளீஸ் என்னை கூட்டு போங்க போது உதச்சிட்டுரும் பாத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த சாணம் அங்கிருந்து இறங்கி போவானா. நான் வாத்தியாரா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா அந்த ஒரு பையன் தும்பும் போது அந்த காத்திலே நம்ம ஹீரோ அச்சு பறந்து போய் எங்கேயோ விழுந்துருவான். அப்படியே ஈவினிங்கே ஆயிரும். அந்த டனாக்காவும் மீக்கியும் அப்பா எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னு வெளியே வரும்போது, ஆமா அந்த மனுஷ பையன் எங்கடா போனான்னு அந்த டனாக்கா கேட்பானா. கூடவே அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல, அவன் வந்துட்டு சாணவுமே ஆளக்கானு சொல்ல பறந்து வந்த நம்ம ஹீரோவும் அந்த சாணவும் பிரின்சிபலோட ரூம்ல அவன் மேலேயே தான் போய் விழுந்திருப்பாங்களா. சாணோல பயங்கர காண்டாயிருவான். ஐயோ என்னையா நான் தான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பேட் லக் கொண்டு வருவேன்னு பார்த்தா நீ என்னோட மோசமா இருக்கிறேன்னு சொல்லி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிற பிரின்சிபல் எந்திரிச்ச உடனே அவங்க கிட்ட நம்ம ஹீரோ பயங்கரமா மன்னிப்பு கேட்டுட்டு, ஜன்னல வந்து உடஞ்சிருச்சு ப்ளீஸ் என்ன வந்து மன்னிச்சிடுங்க, அதுக்கு வேணும் என்னோட சம்பளத்துல நீங்க காசை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கும் போது, அந்த ஜன்னலை சரி பண்றதுக்கு ஒரு டீச்சரோட ஆவரேஜான சேலரி வந்து
பத்தாது. எனது பத்தாது, அப்ப நான் என்ன பண்ணணும்? வேணும்னா காசுக்கு பதிலா உங்களுக்கு நான் ஒரு வேலை வச்சிருந்திருக்கேன், அது இந்த ஒரு ஜன்னலோட காஸ்ட காம்பன்சேட் பண்ணணும்னு சொல்லுவாரு. பார்த்தா அடுத்த நாளே நம்ம ஹீரோ கிளாஸ்ல இருக்கிற சில பசங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஸ்கூலோட ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குமாமா, அதை வந்து கிளீன் பண்றதான் வேலைன்னு சொல்லியிருப்பாரு. அதனால போய்கிட்டு இருக்கேன். பயங்கரமா வளர்ந்த அந்த பையன் இருக்கிறான்ல, அவன் தன்னோட சைஸை மாட்டிட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் குட்டியா இருப்பானா. சாரி தல, என்னாலதானே இவ்வளவு பிரச்சனை. நம்ம ஹீரோட்ட மன்னிப்பு கேட்கும் போது இல்ல எல்லாம் பாத்துக்கலாமானா. அதுக்கப்புறம் அப்படியே பசங்க எல்லாம் பேசிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது, பரவாயில்லையே இந்த ஸ்கூல்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. நம்ம ஹீரோ சொல்ல, ஆக்சுவலி போன வருஷம் நாங்கெல்லாம் பீச்சுக்கு எல்லாம் போய்கிட்டு இருந்தோம், ஆனா இந்த வருஷம் தான் பீச் போறதுல கடல் போறதுல எந்த ஒரு கிளாஸும் இல்லம்மானா. ஏன்னு கேட்க, இந்த வருஷம் வெயில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வர ஆரம்பிச்சிச்சு. சோ அதனாலே கடலுக்குள்ள இருந்து சில கோல்ட்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தா கடல்ல போய்கிட்டு இருக்கிற கப்பல்கள்ல வந்து கவிழ்த்து விடுற மாதிரியான பேய்கள்னு சொல்லுவாங்க. சோ லைக் ரெண்டாவது எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி ஜாப்பனீஸ்ல வந்து நிறைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும். நிறைய இந்த நாட்டுப்புற பாடல்கள்ங்கிற மாதிரி இந்த ஊர் பக்கம் பேசிக்கிற இந்த பேய் கதைகள்லாம் இருக்கும்ல. சோ அது எல்லாத்துக்கும் ஒரு சில உருவங்கள் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் ரேண்டமா எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலுமே அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பேய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா கதை வந்து உருவாக்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிற இடத்துக்குமே வந்துடுறாங்களா, பார்த்தா அந்த இடம் வந்து கிளீன் பண்ண வேண்டியதெல்லாம் இல்ல, கம்ப்ளீட்டா வந்து மாற்றி அமைக்கணும் போல. கிட்டத்தட்ட அங்க இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து அழுக்கா இருக்குதுங்கிறத தாண்டி ஏதோ பயோகேஸ் எல்லாம் ரெடி பண்ண மாதிரி ஒரு மாதிரி ஆசிட் மாதிரி இருக்குதா. இப்ப நம்ம என்ன பண்றது, இந்த தண்ணியெல்லாம் வெளியெடுத்து ஊத்தணுமான்னு சொல்லிட்டு சானோவும் நம்ம ஹீரோ ஒரு குச்சி எடுத்து உள்ள கலக்கிட்டு இருப்பாங்களா. ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அந்த ஹிஜிட்டாங்கிற பையன் இருக்கிறான்ல, அவன் வேகமா போவானா. ஆனா அந்த இடத்துல வலிக்குட்டு டப்புன்னு உள்ள விழுகும் போது அது ஒரு பயோகேஸ். சோ ஆல்மோஸ்ட் அந்த பையன் வந்து இறந்து போக போறான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறீங்களா அலறி போவாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு உள்ள இருந்தவன் வெளியே வரும்போது ஒரு மாதிரி பர்சனாலிட்டியா மாறிடும். பிரவுன்ல இருந்து எல்லோக்கு ஹேர் ஸ்டைல் மாதிரி அந்த இடத்துல ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்க. இல்ல இவன் நமக்கு தெரிஞ்ச ஹிஜிட்டா இல்லன்னு சொல்ல, அதுல இருக்கிற ஒரு பையன் திருப்பி அவனை ஸ்விம்மிங் பூலுக்குள்ளேயே தள்ளி விட்டுட்டு ஓகே இவன் செத்துட்டானே நம்ம முடிவு பண்ணிட்டு நம்ம வேலையை பாப்போமான்னு சொல்லுவானா. இதெல்லாம் கண்டுக்காம அந்த குட்டி பையன் சும்மா ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிட்டு இருக்கும் போது டக்குன்னு அங்க இருக்கிற கப்பாலா வந்துட்டு அவங்கள பிடிச்சுக்குமா. அந்த பையனை வந்து காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சாணம் இருக்கிறான்ல, அப்படியே ஒரு கப்பாவை எட்டி உதைப்பான் பார்க்கணும். அந்த இடத்துல ஒரு பெரிய இதே கிரியேட் ஆகி அவன் வந்து பயங்கர காண்ட்ல இருப்பான். பட் ஒரே செகண்ட்ல அப்படியே மைண்ட் மாறிட்டு திருப்பி அந்த சின்ன பையனை பார்த்துட்டு இருக்கும் போது அடி வாங்கின ஒரு கப்பா வந்து நீங்க என்ன ஈஸியா அடிச்சிடலாம், ஆனா எங்களோட பாஸ் இருக்கிறாரு அவர் வந்து உங்களை கலக்குவாருங்கும் போது அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஒரு பெரிய மீன் மாதிரி ஹியூமன் ஃபேஸ் வச்ச ஒரு பெரிய ஒரு கோஸ்ட் வருமா. சின்ன பசங்களா இந்த இடத்த கிளீன் பண்ணா நீங்க முதல்ல என்ன தோக்கடிச்சாகணும், ஒரு சாதாரண மீனை கூட தோக்கடிக்க முடியாதான் நக்கலா சிரிக்க. அதுல இருக்கிற ஒரு பையன் டக்குன்னு ஒரு பூனையா மாறிட்டு பூனை திங்க முடியாத மீன் என்ன மீன் அப்படின்னு சொல்லி வேகமா அட்டாக் பண்றதுக்காக போவானா. ஆனா அந்த மீனோட வாய்க்குள்ள போயிருவான். இனி அடுத்து நீங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்க அட்டாக் பண்ண வரும்போது அந்த சாணோ வந்துட்டு விளையாடுறதுலாம் நேரம் இல்லைன்னு சொல்லி அந்த மீனோட மூஞ்ச லைக் ஒத்த கையில வந்து பிடிச்சி தடுத்துக்கிட்டு இருப்பானா. அதுல ஒரு கோஸ்ட் பெருசா மாறும்ல, அவன் பெருசா மாதிரி அந்த ஒரு மீனை வந்து அப்படியே கையில ரொம்ப அசால்ட்டா பிடிச்சிக்கிட்டு ஓகே அவனை ஃப்ரை பண்ணலாமா இல்ல கிரில் பண்ணலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல, அவன் மேல ஏறி வந்துட்டு மீன் உன் தோல்வி நீ ஒத்துக்கிட்டனா எங்களோட பயாலஜி கிளாஸ்ல ஒரு பெரிய ஒரு டேங்க் இருக்குது, உங்களுக்கு நாங்க சோறெல்லாம் போடுவோம், அங்க வந்து இருக்கிறேன்னு கேட்கும் போது இந்த ஒரு டீல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குதான். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹே வளர்ந்தவனே நீ இப்ப அந்த ஒரு ஸ்விம்மிங் பூல்ல தான் நிக்கிறங்க போது உன் காலுக்கு எதுவும் ஆகலையா, இதை நீயே கிளீன் பண்றியான்னு கேட்க ஆஹா என் காலு அப்படிங்கிற சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டு அப்படியே பொத்து கீழே விழுந்து எல்லாத்தையும் நாசமாக்கிடுவான். அடுத்த சீன்ல நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ பிரின்சிபல்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஸ்விம்மிங் கிளாஸுக்காக ப்ளீஸ் இந்த ஒரு டப்பையாவது பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பானா. அவர் பயங்கர கான்ல மொத்த செலவையும் உன்னோட சேலரியில இருந்து பிடிக்க போறேன்னு திட்டிக்கிட்டு இருப்பாரா. ஒருத்தருக்கு மட்டும் நல்ல விஷயம் நடந்திருக்குது, அந்த மீன் பாஸ். சோ அவருக்கு மட்டும் ஒரு இடம் கிடைச்சிருக்கு. அங்கே அந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. எனிவேஸ் தேங்க்யூ.